அசிங்கப்பட்டதை ராதிகா கிட்ட கொட்டி தீர்த்த கோபி அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ண அங்கிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்கியா நினச்சபடியே மாமியார் மாமனாருக்கு நல்ல முறையில் அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிட்டாங்க. அத்தோட ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து பேசி ஒரு அருமையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதை கொண்டாடினாங்க. அப்போது எழில் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறதுக்கு முடிவெடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் யாருமே எழில தடுக்காம நல்லபடியாக முன்னேறு காட்டு அப்படிங்கிற மாதிரியா நம்பிக்கையோட பேசுகிறாங்க. அத்தோட தாத்தா எழில தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ நினச்சபடியா உன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி உன்னுடைய தொழிலையும் சரி நீ வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாமல் அமிர்தா அண்ட் நிலாவை சந்தோஷமாக பாதுகாக்கிற பொறுப்பும் உன்கிட்ட இருக்குது. உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நிலா தான் முதல் குழந்தை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதே மாதிரி ஈஸ்வரி சொன்னதையும் நீ தப்பாக எடுத்துக்காத. அவள் என்ன சொன்னாலும் உன்னோட எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் பேசியிருக்கா. அதனால் ஈஸ்வரி சொன்னதையும் நிறைவேற்ற விதமாக உனக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தாத்தா ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. இதை தொடர்ந்து எல்லார்கிட்டையும் சொல்லி எழில் அமிர்தா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன பாக்யாவோட குடும்பம் சந்தோஷமாக பேசி அந்த நாளை நினச்சி ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி குடும்பமாக சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா ஃபங்க்ஷனில் சரியாக கலந்துக்க முடியாமல் மூணாவது நபர் போல் ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்ததை நினச்சி கோபி வழக்கம் போலவே குடிச்சிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாரு. போனதும் ராதிகா கிட்ட ஃபங்க்ஷனில் கோபி பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் சொல்கிற விதமாக ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லி புலம்புறாரு. அதுக்கு ராதிகா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் உங்களை நான் போக வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் எப்போ நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருந்தா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்திருக்காது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் கோபி புலம்புறதை பார்த்து ராதிகா வேதனையோட கோபிக்கு ஆறுதல்னு சொல்கிறாங்க. உடனே கோபி ராதிகாவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ராதிகா வர சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. இவங்க பண்ணுற அலப்பறையை பார்க்கும்போது அடுத்த குழந்தைக்கு தயாராகிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரியா தான் தெரியுது. எனிவே, ஸோ அந்த வகையில் இன்னும் இந்த மாதிரியே காட்சிகளை வச்சு கதையை ஓடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டமாக இந்த சீரியல் கதையை கொண்டு வர போகிறாங்க. கடைசி வர பாக்யாவை பற்றி கோபி புரிஞ்சுக்கவும் மாட்டார். தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரியா அவர் உணர்றதுக்கும் வாய்ப்பே இல்லை. அடுத்ததான் கோபி சவால் விட்டா மாதிரியா பாக்யா கிட்ட இருந்து பிள்ளைகளை பிரித்து காட்டி அதன் மூலயமா சந்தோஷப்பட்டு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவே, இனி அப்கமிங் பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துட்டு ரிவீல் ஆகிருக்குது. அதாவது இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் தாத்தா கேரக்டர் பண்ணுற ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகிற மாதிரியான சீன்ஸ் தான் இனி அப்கமிங் எபிசோட்ஸில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது. பட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. பிகாஸ் நல்லா போயிட்டுருக்குது, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியா. அதுவும் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னா அது எழிலோ ராமமூர்த்தியை தான். ஸோ அதில் நீங்கள் ராமமூர்த்தியை இப்படி இறந்து போகிற மாதிரியான சீன் எடுக்கிறது எங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.